விஜயை பற்றி கேள்விக்கு அதே இந்து பேட்டியில் அவர் இந்த அழுத்தத்துலேயும் ஒரு நடிகர், பெரிய நடிகர், இவ்வளோ அழுத்தம் இருந்த போதும் அவர் பாஜகவை எதிர்த்து தொடர்ந்து அதில் இருக்கிறது வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதே போல் அதிமுகவில் நம்ம பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்களே திருவிக நகரில், அதை அவர் வரவேற்றிருக்கிறார், வாழ்த்திருக்கிறார். அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், வேறு அணியில் கேண்டிடேட்டாக வந்திருக்காங்க. அதாவது அவங்க ஜெயிக்கணுன்றது இவர் உளமாற விரும்புகிறாரு. இது திமுக ரசிக்குமா? அவர் பொதுவாக இருக்கிறாரு. அவர் அரசியலை ஒரு செக்டேரியன் பாலிடிக்ஸ் பண்ணல. அந்த அம்மா கணவர் இறந்துட்டார், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அரசியல் ரீதியாக அவங்க தனித்து விடப்பட்டிருக்காங்க, அவங்கள அதிமுக கூட்டணி நல்ல விஷயந்தான். ரஞ்சித் கூட தான் சொல்கிறாரு, ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையில் அந்த நேர்காணலில் அவர் மனசில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காரு. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி 200 தொகுதி 210 தொகுதியெல்லாம் அவர் நம்பலை. ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது, அப்போ ஒரு நெருக்கடி இருக்க போகுது தமிழ்நாடு அரசியலில், தான் இங்கே இருந்து சேவை பண்ண வேண்டியிருக்கு, இந்த கட்சியை விசிகாவை சரியான முறையில் வழி நடத்தணும். இப்போ என்ன கம்ப்ளைண்ட் விசிகாவில்?